வருகின்றன. ராமேஸ்வரம் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் தொடர்ந்து 2வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தாலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாலும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கடல் சீற்றத்துடனும் ஒரு சில இடங்களில் உள்வாங்கியும் காணப்படுகிறது. இந்நிலையில் ராமேஸ்வரம் பகுதிகளில் தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீன்வளத்துறை அதிகாரிகள் கடலுக்கு செல்வதற்கான டோக்கன் வழங்கவில்லை. எனவே ராமேஸ்வரம், மண்டபம் பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் சந்தைகளில் மீன் வரத்து குறைந்து காணப்படுகிறது. எனவே மீன் விலையும் அதிகரித்துள்ளது. திண்டுக்கல் அருகே சப் இன்ஸ்பெக்டர் வீட்டில் 40 பவுன் நகைகள் கொள்ளைப்போன வழக்கில் போலீசார் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனியில் உள்ள சிறப்பு காவல் படையில் சுப்பிரமணி என்பவர் சப் இன்ஸ்பெக்டராக உள்ளார். இவரது வீட்டில் கடந்த 17ஆம் தேதி 40 பவுன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த டிஎஸ்பி சுப்புராஜ் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தார். இந்நிலையில் சிறப்பு காவல் படையில் பேண்ட் வாத்தியம் வாசிக்கும் ஆனந்த் என்ற போலீஸ்காரர் தான் திருடியதாக கூறி திருடு போன நகைகளுடன் போலீசில் சரணடைந்தார். இதையடுத்து ஆனந்தை கைது செய்த போலீசார் நகைகளை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீஸ்காரர் ஒருவரே கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட ஆனந்தின் மனைவி விக்டோரியா திருச்சி ஆயுதப்படையில் காவலராக பணிபுரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தாவர புதை படிப்பம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. தொல்பொருள்களை பற்றிய மக்கள் தெரிந்து கொள்வதற்காக எழும்பூர் அருங்காட்சியகத்தில் வாரம் ஒருமுறை பல்வேறு வகையான பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நிலக்கரி உருவாவதற்கும் பெட்ரோல், டீசல் உள்ளிட்டவை தயாரிக்க பயன்படும் தாவர எண்ணெய் உருவாவதற்கு காரணமான தாவர புதைப்படிவம் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதனை பார்க்க ஏராளமானவர்கள் வந்து செல்கின்றனர். இங்கு வைக்கப்பட்டுள்ள தாவர புதைப்படிவம் கிரெட்டேஷியஸ் காலத்தை சார்ந்தது. அதாவது ஏறத்தாழ 144 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக புதைப்படிவமாக கிடைக்கப்பெற்றது. இது திருச்சியில் டால்மியா சுரங்கத்திலிருந்து எங்களுக்கு நன்கொடையாக பெறப்பட்டது. இத்தாவர புதைப்படிவம் சுமார் 140 ஆண்டுகள் பழமையானது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி யூனியன் மாநிலத்தில் மின்சார கட்டணம் திடீரென்று உயர்த்தப்பட்டுள்ளது. மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதோடு மாத நிலை கட்டணமும் திருத்தி அமைக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவுக்கும் தகுந்தாற்போல் புதிய கட்டணமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதுவரை சிறு விவசாயிகளுக்கு மின் மோட்டாரின் குதிரை சக்தி அடிப்படையில் வசூலிக்கப்பட்ட கட்டணமும் 2 மடங்காக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. யூனியன் பிரதேசங்களுக்கான இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி இந்த மின் கட்டண உயர்வை மாற்றி அமைத்துள்ளதாக புதுச்சேரி மாநில மின்துறை அறிவித்துள்ளது. இந்த மின் கட்டண உயர்வால் பொதுமக்கள், வர்த்தகர்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர் என அனைத்து துறையினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் விடியற்காலை 4 மணி அளவில் 3 மாத கைக்குழந்தையை கடத்தி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புரசைவாக்கம் பாதாள பொன்னியம்மன் ஆலயம் அருகே பர்ணபி சாலையில் உள்ள தேரோட்டத்தில் கடந்த 40 வருடங்களாக மணி கலையரசி குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். மணி கலையரசி தம்பதியினருக்கு ஏற்கனவே ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தையும் உள்ள நிலையில் 3 மாதங்களுக்கு முன்னால் இரட்டை பெண் குழந்தை பிறந்துள்ளது. அதில் ஒரு குழந்தையை இன்று அதிகாலை 4 மணி அளவில் மர்ம நபர்கள் கடத்தி சென்றுள்ளனர். கடத்தப்பட்ட குழந்தையை கடந்த வாரம் நாய் கடித்தது. அதற்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது மர்ம நபர்கள் கடத்தி சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கீழ்ப்பாக்கம் போலீசார் குழந்தை கடத்தும் கும்பல் இக்குழந்தையை கடத்தியுள்ளதா என்ற கோணத்தில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஆச்சரியம் ஆனால் உண்மை. இன்றைய நவீன யுகத்தில் பெற்ற தாய்மாரே தம் அழகு கெட்டுவிடும் என்பதற்காக தான் பெற்ற குழந்தைக்கு பால் கொடுக்க தயங்கும் போது இந்த பூனை தான் ஈன்றாத அணில் குட்டியொன்றுக்கு பால் கொடுப்பது ஆச்சரியமான சம்பவம் தானே. எகிப்து முன்னாள் அதிபர் முபாரக்கிற்கு மூளைச்சாவு. தலைநகர் கெய்ரோவில் பதற்றம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.